எப்படி ப்ரோ எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட்டே போட மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்களா? வெல்கம் டு டிஃபோக். காலையில எந்திரிச்சு ஒரு சொம்பு நிறைய தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்க வயிறு எம்டி ஆனதுக்கு அப்புறம் சும்மா கைய காலை மட்டும் அசைங்க. அதுக்கப்புறம் உடற்பயிற்சிக்கு ரெடி ஆயிடுவோம். ஸ்குவாட் ஒரு 30 போட்டுட்டு ஸ்கிப்பிங் பண்ணணும். நான் சொன்னது வீடியோவை சொல்லல, கயிறு தாண்டுதல சொல்றேன். ஸ்கிப்பிங் இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு 200-300 போட்டாலே போதும். ஆனா நான் பண்றது 600 இருந்து 800 வரைக்கும் பண்ணுவேன். இதுக்கு பேர் தாங்க கார்டியோ ஒர்க் அவுட். உங்க ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் உங்க உடம்ப கம்மி பண்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நார்மல் புஷ்அப் 120 பண்ணுவேங்க. ஆனா ஒரே டயத்துல இல்ல, ஸ்பிளிட் பண்ணி பண்ணுவேன். டைமண்ட் புஷ்அப் மட்டும் நமக்கு 60 தாங்க வரும். வாரத்துக்கு 5 நாளாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்பதான் சட்டைக்கு வெளியில பார்க்க கோமாளியா தெரிஞ்சாலும் சட்டைக்கு உள்ள உங்க உடம்பு செம்ம ஃபிட்டா இருக்கும். உழைச்சா வேர்வை வரும் காலம் போய் இப்போ வேர்வைக்காக உழைக்கிற காலம் வந்துருச்சு. என்னடா தத்துவமா பேசுறானே நினைக்காதீங்க. தோணுச்சு சொன்னேன். நான் டயட்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்க. வீட்ல என்ன செய்வாங்களோ அதை தான் சாப்பிடுவேன். ஆனா இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலாவும் சிம்பிளாவும் பண்ணிருக்காங்க. சப்பாத்தி ரோல்ங்க. ஒரு பீஸ் சப்பாத்திக்குள்ள பீட்ரூட், காலிஃபிளவர், கொஞ்சமா மசாலா ஆட் பண்ணி உள்ள ஸ்டஃப்டா வச்சிருக்காங்க. பட் இதோட டேஸ்ட் இருக்கே அல்டிமேட்டா இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி நேத்து வச்ச குருமாலாம் இருந்தது. டேஸ்ட் இன்னும் டாப் டக்கர் ஆக்கிடும். அப்படியே இதை சாப்பிட்ட ஃபீலிங்கோட உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்.